Hey Pop Talks fam, welcome back to another video. சென்னைனாலே நம்ம மைண்டுக்கு ஞாபகம் வருது சிஎஸ்கே, தலதோனி, பிரியாணி, சூப்பர் ஸ்டார், தளபதி, அதாவது விஜய சொன்ன அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கலாம். பட் இன் டுடேஸ் வீடியோ we are going to talk about one of the remarkable information or history about India's industrial environment. ஸோ அது என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் அண்ட் உங்களோட கெரியர் ரிலேட்டடான கண்டென்ட் கண்டிப்பாக நம்ம சேனலில் கொடுத்துட்டே தான் இருக்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம போய் இந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். என்னதான் சென்னைனாலே நம்மளுக்கு 1008 விஷயத்துக்கு ஞாபகம் இருந்தாலும் சென்னைக்குன்னே ஒரு நிக்நேம் இருக்கு, விச் இஸ் டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த நேம் எதை குறிக்குது அப்படின்னா, சென்னை வந்து ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங்க்கு ஒரு பயங்கர பெரிய ஹப் அல்லது பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னா, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஒன் விஷனரி லீடர் ஹூ மேட் திஸ் ஹேப்பன், ஹூ இஸ் நன் அதர் தேன் தி லேட் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அம்மா. ஸோ பேக் இன் மிட் 1990s இந்தியா வந்து அப்பதான் அவங்களுடைய எக்கானமியவே ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் நிறைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு டைம்ல தான் நம்ம ஜெயலலிதா அம்மா ஒரு பயங்கரமான தரமான சம்பவத்தை ஒன்று பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஆட்டோ மேக்கர்ஸ், ஸோ ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஆட்டோ மேக்கர்ஸ் ஃபோர்ட் மோட்டார் கம்பெனி, இவங்களுடைய டீல வந்து இவங்க சென்னைக்கு கொண்டு வர மாதிரி சைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது எப்படி அப்படின்னா, 1995ல ஃபோர்டு வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட் இன் மறைமலை நகர், அதாவது சென்னைக்கு மிக அருகில் அங்க வந்து செட்டப் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு சாதாரண டீலான்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஃபோர்டு வந்து அப்போ இந்தியாவில் அவங்க லொகேஷன்ஸ்க்கு பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்ணி இவாலுவேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது மாதிரி டைம்ல நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ப்ரோஆக்டிவ் சப்போர்ட்டும் பர்சிஸ்டன்ஸ்னாலையும் தான் இந்த டீலை வந்து நம்ம சென்னைக்கு கொண்டு வர முடிஞ்சது. அண்ட் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பயங்கர எக்ஸ்டென்சிவான சப்போர்ட், ஃபார் எக்ஸாம்பிள் கோஆபரேட்டிவ் லேண்ட் அலாட்மெண்ட், எக்ஸ்டென்சிவ் பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட், அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு டெடிகேட்டட் செட் ஆஃப் அஃபீஷியல்ஸை இந்த ப்ராஜெக்டுக்காகவே செட்டப் பண்ணி இந்த ப்ராஜெக்டை பயங்கரமாக ஃபாஸ்ட் அப் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்படி எல்லாம் பண்ணதுனாலே என்னவோ தான், என்னதான் இந்தியாவில் வந்து குஜராத், மகாராஷ்டிரா, டெல்லி இது மாதிரி நிறைய ஊர்களில் பயங்கர இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருந்தாலும் ஃபோர்டு வந்து நம்ம சென்னையில தான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட்டியை செட்டப் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தமிழ்நாடுடைய இண்டஸ்ட்ரியல் குரோத்தை பொறுத்த அளவுக்கு பயங்கர மனம் குளிர ஒரு மொமெண்டா தான் இருந்திருக்கு. அண்ட் 1995ல ஆஸ் அ பார்ட் ஆஃப் 50-50 ஜாயிண்ட் வெஞ்சர் ஃபோர்டோடைய சென்னை பிளான்ட் ஆப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் திஸ் வாஸ் தி ஃபர்ஸ்ட் ஃபாரின் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இன் தி ஸ்டேட். அண்ட் இந்த சக்சஸ் வந்து வெறும் ஃபோர்டோட முடிஞ்சிடல. அண்ட் இது வந்து இன்னும் நிறைய பெரிய பெரிய ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் ஃப்ரம் தி குளோப், ஃபார் எக்ஸாம்பிள் ரெனால்ட், நிசானு, மிட்சுபிஷி, ஹண்டே, பிஎம்டபிள்யூ அண்ட் இன்னும் நிறைய கம்பெனிஸ்லாம் அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம சென்னையிலையும் நம்மளுடைய தமிழ்நாட்டிலையும் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. பட் இவங்களாம் ஏன் சென்னை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்க யாருக்காவது ஒரு கேள்வி இருக்கலாம். அதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, சென்னையோடைய போர்ட் தான். ஸோ சென்னையோட போர்ட் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் கண்டெய்னர் போர்ட் இன் இந்தியா அண்ட் இவங்களுக்கு வந்து பயங்கர எக்ஸ்டென்சிவான குளோபல் கனெக்டிவிட்டி இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ரிலேபிள் பவர் சப்ளைஸ், ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ், வெல் டிசர்வ்ட் இன்ஜினியரிங் பார்க்ஸ் அண்ட் ஆப்வியஸ்லி சப்போர்ட்டிவ் கவர்மெண்ட் பாலிசிஸ் இருந்திருக்கு. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுனால வெறும் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும் இங்கே வழிவகுக்கல. இதை தாண்டி நிறைய ஆட்டோ காம்பனன்ட் ஃபர்ம்ஸ், இன்ஜினியரிங் ஃபர்ம்ஸ், டயர் மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் நிறைய லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸ்க்கான வழிவகுப்பும் இங்கே நடந்திருக்கு. தேங்க்ஸ் டு கவர்மெண்ட் ஃபார் தீஸ் எஃபர்ட்ஸ். அண்ட் இந்த மாதிரி எஃபர்ட்ஸ்லாம் எடுத்தனால தான் நவ் தி ரீஜன் ப்ரொடியூசர்ஸ் 30% ஆஃப் ஆல் பேசஞ்சர் கார்ஸ் அண்ட் 35% ஆஃப் ஆட்டோ காம்பனன்ட்ஸ் விச் ஆர் மேட் இன் இந்தியா. அண்ட் இந்த இண்டஸ்ட்ரியல் செக்டார் ஸ்ட்ரெச் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, கும்மிடிப்பூண்டி, ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், மறைமலை நகர் இந்த ஸ்ட்ரெச்சில் தான் இருக்குது. இங்கே வெறும் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் ஸ்ட்ரெச் மட்டும் இல்லைங்க, இதை தாண்டி நிறைய ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸ், என்ஜினியரிங் பார்க்ஸ் அண்ட் ஈவன் ஏரோஸ்பேஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து தீஸ் ஆல் ரிஃப்ளெக்ட் தி பிளெண்ட் ஆஃப் சென்னைஸ் ட்ரெடிஷன் அண்ட் தி மாடர்ன் இண்டஸ்ட்ரி. ஸோ நம்ம கவர்மெண்டோடைய ப்ரோஆக்டிவ் அப்ரோச்சும் கோஆர்டினேட்டட் இண்டஸ்ட்ரியல் பிளானிங்கும் தான் இந்த ரேப்பிடான க்ரோத்தை உருவாக்கியிருக்கு. இதனால தௌசண்ட்ஸ் ஆஃப் ஜாப் கிடைச்சிருக்கு அண்ட் நிறைய டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு அண்ட் தமிழ்நாடுடைய எக்கானமி வந்து பயங்கர சிக்னிஃபிகண்டா பூஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இப்படியெல்லாம் இருந்தனால இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்னால தான் சென்னை ஹேஸ் எலிவேட்டட் டு பிகம் தி டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா. லுக்கிங் அஹெட், தமிழ்நாடு இஸ் ஃபோக்கஸிங் ஆன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஓவர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், EV அண்ட் மெனி அதர் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் டு சஸ்டெயின் இட்ஸ் லீடர்ஷிப் ஓவர் தி ஆட்டோமோட்டிவ் செக்டார்ஸ். ஜெயலலிதா அம்மாவுடைய விஷன் வந்து வெறும் ஃபோர்டை சென்னை கொண்டு வரதுக்கு மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி இருந்திருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். அண்ட் இந்த விஷன்னால தானோ என்னவோ சென்னை வந்து வெறும் ரீஜனல் சிட்டியாக மட்டும் இல்லாமல் ஏஷியாஸ் மோஸ்ட் ப்ராமினன்ட் ஆட்டோமோட்டிவ் கேபிட்டலாக இருக்கு, with a world-class ecosystem supporting innovation and export growth. To summarize, when people call Chennai the Detroit of India, இந்த ட்ரிபியூட் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்க்கும் அண்ட் எஸ்பெஷலி ஜெயலலிதா அம்மாக்கும் தான். ஸோ அவங்க வந்து ஃபோர்டை 1995ல சென்னைக்கு கொண்டு வந்ததுனால மட்டுமே தான்
சென்னையை வந்து நிறைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் இன்னுமே நிறைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து சென்னையை தான் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ரோட்ல பார்க்குற நிறைய காரோடைய ஆட்டோமோட்டிவ் காம்பனன்ட்ஸ் ஆகட்டும், ஆர் நிறைய கார்ஸே ஆகட்டும், அது சென்னையிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆனதாக தான் இருக்க போகுது. ஸோ சென்னை வந்து ஒரு பயங்கரமான ஆட்டோமொபைல் ஹப்பா இருக்கு. இது வெறும் சென்னைன்னு மட்டும் இருந்தது. இப்போ சென்னையை தாண்டி தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல நிறைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம சென்னையோட அருமை பெருமையில நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு சென்னையை பற்றி இந்த விஷயமும் தெரிஞ்சிருக்கும்னு நம்புறோம். அண்ட் இந்த வீடியோ சென்னை மக்களுக்கும் நம்மளை சுற்றி இருக்கிற நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தெரியாமல் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது, பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. அண்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சதுன்னா கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் இன்னும் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுனாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு அதை டெலிவர் பண்ணுறோம். இதே மாதிரி அடுத்த ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேஷனான கண்டென்ட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர்.